வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். அறிவாற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க லாகா அரண். இதை திருவள்ளுவர் அழகாக எழுதியிருக்கிறார். இந்த திருக்குறளை பற்றி பல அறிஞர்கள், பல மேதைகள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, வகையால் அழிவு வராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான். பார்த்தீங்களா? இப்போ சாலமன் பாப்பையா என்ன விளக்கம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம், பகைவராலும் அழிக்க முடியாத உட்குடை. இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும், அதன் மூலம் நாமும் வீடும் வளம் பெறும், நம் வாழும் நாடும் வளம் பெறும். அப்படி பல அறிஞர்கள், பல மேதைகள் இந்த திருக்குறளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவோ திருக்குறள் சிறப்பானது இருக்குது. திருக்குறளே ஒரு சிறப்பு தான். அதில் மனிதருக்கு தேவை எல்லா விஷயங்களும் இருக்கிறது. எனவே நீங்களும் உங்கள் அறிவின் எல்லா விஷயத்திலும் நன்றாக வளர்த்து கொள்ளுங்கள். எப்படி வளர்த்து கொள்வது அப்படின்னா, ஒரு வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட்டை பயன்படுத்துவது, சீட் பெல்ட் அணிவது, மெதுவாக செல்வது, இது போன்ற எல்லா ப்ரிகாஷன்ஸும் முன்னாடியே எடுத்துக்கோங்க. அதுக்கு பேர் தான் அறிவு. அறிவு இருப்பதை விட அதை பயன்படுத்துவதுதான் சிறப்பு. அதனால் உடல் நலத்தை நன்றாக பார்த்து கொள்வது, உண்ணும் உணவை தேர்ந்தெடுத்து நல்ல உணவை உட்கொள்வது, இதன் மூலம் அறிவை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். அனைவரும் வெற்றி பெற்றவர்கள் தான். நன்றி. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.